நாங்க இப்ப மௌத்தா போறோம், நம்ம இப்பதானே சின்ன வயசு, நம்ம ஒரு 70-80 பிளஸ் ஆனதுக்கு பின்னாடி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மரணம் வந்து ஒரு நோய் சரி வந்து கொஞ்சம் காலம் பெண்டிங் இருந்துட்டு பாவ மன்னிப்பு எல்லாம் கேட்டுட்டு மௌத்தா போகலாம் என்பதை போன்ற நினைத்து கொண்டுதான் நம்முடைய வாழ்க்கை இருக்குது. ஆனா யோசிச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க, நேத்து ஏற்பட்ட நிகழ்வு, அந்த விபத்து யாருக்காவது ஏதாவது செய்யறதுக்கு டைம் இருந்திருக்குமா? ஒரு செகண்ட் டேக் ஆஃப் ஆகுது ஃளைட், அது ஒரு செகண்ட் கணக்கு மேல போகவே இல்லை, அதுக்குள்ள விபத்துக்குள்ளாகுது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டதுன்னு சொன்னா மறுமைக்கு நாம் தயாராக இருக்கிறோமா என்பதை சிந்திச்சு பார்க்கணும். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. புகழனைத்தும் ஏகவல்லவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே, அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நம் உயிரை விட மேலாக மதிக்கக்கூடிய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், குறிப்பாக இங்கு இருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் அவனால் விதித்துள்ள ஜும்மா கடமையை இறை தூதர் காட்டி தந்த அடிப்படையில் மாத்திரமே நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு நாம் எல்லாம் இந்த இடத்திலே ஒன்று கூட இருக்கிறோம். பேரன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவ்வப்போது ஏற்படக்கூடிய சில நிகழ்வுகள், சம்பவங்கள் அல்லது சில விபத்துக்கள் நமக்கு எப்போவுமே பல படிப்பினையாக அமைவதை நாம் பார்க்கிறோம். உலகத்தில் ஏற்படக்கூடிய சில நிகழ்வுகள் அல்லது சில விபத்துக்கள், அதிலிருந்து நாம் பாடம் படிக்கக்கூடிய விதத்தில், நிறைய படிப்பினைகளை வைத்திருக்கக்கூடிய விதத்தில் அவ்வப்போது அல்லாஹ் என்ன செய்வான், நமக்கு ஏற்படுத்துவான். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, நல்லவர்களுக்கு அது சோதனையாக அமைந்தாலும் அதிலிருந்து அந்த விபத்தை, அந்த சம்பவத்தை பார்க்கக்கூடிய வெளியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அதில் ஏராளமான படிப்பினைகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அந்த விஷயத்திலிருந்து நாம் படிப்பினை பெற்று எங்களை நாம் சுய பரிசோதனை செய்து எம்மை நாம் திருத்திக் கொள்வதற்கு என்ன செய்யணும், முயற்சி செய்ய வேண்டும், அல்லது எம்மை நாம் மாற்றிக்கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இப்படி ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு நிகழ்வுகள் ஏற்பட்டு கொண்டு தான் இருக்குது. இப்போ அந்த வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நேற்றைய தினம் ஏற்பட்ட விமான விபத்து உண்மையிலேயே எல்லாருடைய மனதையும் உழுக்கக்கூடிய விதத்தில், எல்லாரையுமே கவலையில் ஆழ்த்தக்கூடிய அளவுக்கு ஒரு கோரமான விமான விபத்து வந்து நேற்றைய தினம் ஏற்பட்டிருக்குது. அதாவது அகமதாபாத்தில் இருந்து லண்டன் வரைக்கும் சென்ற விமானம், கிட்டத்தட்ட 243 பயணிகளோட சென்ற விமானம் திடீர்னு என்ன நடக்குது, டேக் ஆஃப் ஆகி சில வினாடிகள்லேயே ஒரு கட்டிடத்தின் மீது மோதி அதில் ஒருத்தரை தவிர எல்லாருமே உயிரிழக்கக்கூடிய அளவுக்கு ஒரு விபத்து வந்து நேற்றைய தினம் நடைபெற்றது. இன்றைக்கு மாஸ் மீடியா, சோசியல் மீடியா எதை எடுத்துக்கொண்டாலும் நேற்றைய தினத்திலிருந்து இப்போ வரைக்கும் அந்த செய்தி தான் எல்லா இடத்துலையுமே என்ன பேசு பொருளாக இருக்குது. இந்தியாவில் அகமதாபாத்தில் இருந்து லண்டன் வரைக்கும் சென்ற விமானம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த பிரயாணத்தில் பயணித்தவர்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கனவோட பயணித்தவர்களாக இருந்திருக்கிறாங்க. அதை நமக்கு ஒவ்வொரு செய்திகளாக வெளிவந்து கொண்டிருக்குது. ஒரு குடும்பத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், அங்கே இருந்து இந்தியாவில் இருந்து லண்டனில் போய் செட்டில் ஆகணும் என்று சொல்லி ஒரு டாக்டர் ஃபேமிலி, ஒரு வைத்திய ஃபேமிலி புள்ளகுட்டியோடு என்ன செய்கிறாங்க, லண்டன் போகணும், அங்கே போய் செட்டில் ஆகணும்னு சொல்லி கனவோடு போகிறாங்க.
அவங்க அந்த குடும்பத்தோட உயிரிழந்த நிலை. கிட்டத்தட்ட 242 பேர் என்ன செஞ்சிருக்கிறாங்க, மரணித்திருக்கிறார்கள். அதே போல இன்னும் சிலரை பார்த்தீங்கன்னு சொன்னா, குஜராத்தில் முன்னாள் முதலமைச்சர் அவரும் அந்த விமானத்தில் பயணித்து என்ன செஞ்சிருக்கிறாரு, மரணத்தை தழுவி இருக்கிறார். இப்படி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கனவோட பயணித்தவர்கள் அந்த விமான விபத்தில் சிக்குண்டு மரணித்த நிலையை நம்ம பார்க்கிறோம். செய்திகள் வழியாக ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை பின்னணியும் வந்து கொண்டே இருக்குது. இப்போ இப்படிப்பட்ட ஒரு கவலையான விபத்து, இப்படி ஒரு நிகழ்வு ஏற்பட்டிருக்கும் போது உண்மையிலேயே கவலையான செய்தியாக இருந்தாலும் அதை நம்ம வெளியிலிருந்து பார்க்கக்கூடிய நாம் அதிலிருந்து பெற வேண்டிய படிப்பினைகள் என்ன, உணர வேண்டிய பாடம் என்ன என்பதை ஒவ்வொருத்தரும் சிந்தித்து பார்த்து அதிலிருந்து பெற வேண்டிய படிப்பினை எடுத்து நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வர வேண்டிய மாற்றங்களை கொண்டு வரணும். சிந்திச்சு பாருங்க. இந்த விபத்தை பல கோணங்களில் நம்ம பார்க்கலாம். பல கோணங்களில் அதிலிருந்து நமக்கு படிப்பினைகளை பெற முடியும். அதுல முதலாவது முக்கியமானதுமாக நம்ம பெற வேண்டிய, நினைவுபடுத்த வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால் மரணம். யாராவது கற்பனை செஞ்சு பார்த்துருப்பாங்களா, ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகி சில வினாடிகளில் அந்த ஃப்ளைட் வெடிக்க போகுது, விபத்துக்குள்ளாக போகுது, நம்ம ஒட்டுமொத்த மக்களும் மரணிக்க போகிறோம் என்ற சிந்தனை யாருக்காவது கொஞ்சம் சரி வந்திருக்குமா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கனவோட பயணித்தவர்கள், ஒவ்வொரு கனவோட நம்ம இங்கே போய் இப்படி செட்டில் ஆகணும், இங்கே போய் இப்படி இருக்கணும் என்று சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நோக்கத்தோடு பயணித்தவர்கள். யாருமே அந்த நேரத்தில் மரணத்தை பற்றி சிந்தித்திருக்கவே மாட்டார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய விதி பிரகாரம், இறைவனுடைய நாட்ட பிரகாரம் அந்த விமானம் விபத்துக்குள்ளாகி அதில் பலரும் மரணிக்கக்கூடிய நிலைதான் ஏற்படும் என்று அல்லாஹ் விதித்ததன் அடிப்படையில் அந்த விபத்து ஏற்பட்டிருக்குது. அப்போ நம்ம என்ன யோசிக்கணும்னு சொன்னால், நாளைக்கு இதே போல நிலை நமக்கும் ஏற்படலாம். நமக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டன்னு சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் நாம் இருக்கிறோமா, அல்லது அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய, அதை ஏற்றுக்கொள்வதற்கு நம்ம தயாராக இருக்கிறோமா என்பதை ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பார்க்கணும். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, மரணம் என்ற ஒன்று நமக்கு நிகழும், அது நமக்கு ஏற்படும் என்பதில் யாருக்குமே மாற்று கருத்து கிடையாது. உலகத்திலேயே கருத்து முரண்பாடே இல்லாம ஒட்டுமொத்த மக்கள், ஒட்டுமொத்த மனிதர்களும் ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம் இருக்கும் என்று சொன்னால் அது மரணம் தான். யாருமே சொல்ல மாட்டாங்க உலகத்தில் நான் மரணிக்காமல் எனக்கு வாழ்ந்து விட முடியும் என்று சொல்லவே முடியாது. வாழ்நாள் வேணா முன்ன பின்ன 100 வருஷம் 90 80 இப்படி முன்ன பின் ஆகலாமே தவிர மரணம் நிகழும் என்பதில் யாருக்கும் எல்முனையளவும் சந்தேகம் கிடையாது. யாருக்காவது மாற்று கருத்து இருக்குதா? இல்லை. ஆனால் அப்படி இருந்தும் மனிதனுடைய செயல்பாடை பார்த்தீங்கன்னு சொன்னா மரணம் நமக்கு முன்கூட்டியே தெரியும் போலவும், அதாவது நம்ம இத்தனை வருஷத்துல தான் மௌத்தா போவோம், நமக்கெல்லாம் நோய் நொடிகள் எல்லாம் கொஞ்சம் காலம் பெண்டிங்கில் இருந்துட்டு மௌத்தா போவோம் என்பதை போன்று நினைத்து கொண்டு தான் நம்முடைய வாழ்க்கையை நம்ம அமைத்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு செயல்பாடையும் செய்யும் போதும், ஒவ்வொரு காரியங்களை செய்யும் போதும் நம்முடைய மனநிலை என்னன்னு சொன்னா, நம்ம என்ன மௌத்து வரும் தான், அது நமக்கு இப்போ வருமா, நாங்கள் இப்போயா மௌத்தா போகிறோம், நம்ம இப்போ தானே சின்ன வயசு, நம்ம ஒரு 70 80 ப்ளஸ் ஆனதுக்கு பின்னாடி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மரணம் ஒரு நோய் சரி கொஞ்சம் காலம் பெண்டிங் இருந்துட்டு பாவ மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு மௌத்தா போகலாம் என்பதை போன்ற நினைத்து கொண்டு தான் நம்முடைய வாழ்க்கை இருக்குது. ஆனால் யோசிச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க, நேற்று ஏற்பட்ட நிகழ்வு அந்த விபத்து யாருக்காவது ஏதாவது செய்கிறதுக்கு டைம் இருந்திருக்குமா? ஒரு செகண்ட் கணக்கு டேக் ஆஃப் ஆகுது ஃப்ளைட், அது ஒரு செகண்ட் கணக்கு மேலே போகவே இல்லை, அதுக்குள்ளே விபத்துக்குள்ளாகுது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டதுன்னு சொன்னால் மறுமைக்கு நாம் தயாராக இருக்கிறோமா என்பதை சிந்திச்சு பார்க்கணும். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் மரணத்தை பற்றி சொல்கிறான். மரணத்தை பற்றி சொல்லும்போது அல்லாஹ் எப்படி சொல்கிறான்னு கேட்டால், குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், இன்னல் மவுத், இந்த மரணம்ண்டா என்ன தெரியுமா? மரணத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது மரணம்ண்டா என்னன்றதை அல்லாஹ் சொல்கிறான். இன்னல் மவுத் இல்லதி, இந்த மரணம்ண்டா என்னன்னு சொன்னால் தஃபிர்ரூன மின்ஹு, எதை விட்டு நீங்கள் விரண்டோடுவீங்களோ அதுதான் மரணம். யாருமே விருப்பப்பட மாட்டாங்க. யாருக்காவது மௌத்தாகிறதுக்கு எனக்கு விருப்பம், இப்போ நான் மௌத்தானா ரெடி, பேச்சுக்கு வேணா சொல்லுவாங்க, பேச்சுக்கு வேணா சொல்லுவாங்க, நானுண்டா மௌத்தானா ஓகே எனக்கு ரெடி, நான் அந்த அளவுக்கு சேர்த்து வச்சிருக்கிறேன், பேச்சுக்கு தான் சொல்லுவாங்களே தவிர யாருமே மரணத்தை விரும்ப மாட்டாங்க. அதான் அல்லாஹ் சொல்றான், மரணம்ண்டா என்ன தெரியுமா? எல்லா மக்களும் எல்லாருமே எதை விட்டு விரண்டோடுவீங்களோ, எது நமக்கு வரக்கூடாது என்று நினைப்பீங்களோ அதுதான் மரணம். அந்த மரணம் எப்படிப்பட்டதுன்னு சொன்னா ஃபஇன்னஹு முலாக்கிக்கும், அது உங்களை சந்தித்தே தீரும். நீங்கள்லாம் விரண்டோடினாலும்
உங்களுக்கு எல்லாம் விருப்பம் இல்லாட்டியும் அது உங்கள்கிட்ட வந்து தான் தீரும் என்று சொல்லி அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அப்ப மரணம்ன்றது நமக்கு வரும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. நம்முடைய மனநிலை எப்படின்னு கேட்டா அது நமக்கு இப்ப வராது, அது மௌத்தாகிறதுக்கு வேற ஆட்கள் இருக்கிறாங்க, நாங்க லேட்டா இப்படின்ற மாதிரி மனநிலையில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப நம்ம என்ன யோசிக்கணும்னு சொன்னா, நிறைய பேர் அந்த விமானத்தில் பயணித்தவருடைய நிலையை பார்த்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொருத்தர் செல்ஃபி எல்லாம் போட்டோவில் எடுத்து போட்டிருக்கிறாங்க. யாராவது நினைச்சிருப்பாங்களா இது நம்முடைய கடைசி செல்ஃபி, இதுதான் நம்முடைய கடைசி போட்டோ, இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருச்சு? யாருமே கற்பனை செஞ்சு பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனா விபத்து நிகழ்ச்சா இல்லையா? இப்ப நம்ம என்ன யோசிக்கணும்னு சொன்னா, இன்னைக்கு ஜும்மாத்துல வந்திருக்கிறோம், அடுத்த செகண்ட் நமக்கு நிச்சயமா, அடுத்து நம்ம திரும்பி போவோம்ன்ற நிச்சயமா, பாதையை கடந்து விடுவோம் என்பது நிச்சயமா? அப்ப நிச்சயம் இல்லாத வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டியூரேஷன் தந்திருக்கிறான்னு சொன்னா, அதை வைத்து மறுமைக்கு நாம் என்ன தயாரித்து வைத்திருக்கிறோம், எங்களை நாம் மறுமைக்கு தயார்படுத்தி விட்டோமா என்பதை தான் யோசிக்கணும். பொருளாதாரத்தை திரட்டுங்க, தப்பு கிடையாது, மார்க்கமே திரட்ட சொல்லி தான் சொல்லுது. சும்மா முடிகிறதோட போய் சம்பாதிங்கன்னு தான் மார்க்கம் சொல்லுது, அதெல்லாம் ஓகே. அதோட சேர்த்து மறுமைக்கு சேமிக்க வேண்டிய பகுதியை நம்ம சேமிச்சிருக்கிறோமா சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன்னா நம்ம மௌத்தா போனதுக்கு பின்னாடி நமக்காக வேண்டி அவர் செய்வாரு, என்னுடைய புள்ளகுட்டி செய்வாங்க, அதில் எதிர்பார்க்க முடியாது. செய்யக்கூடிய பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். அப்படி இருந்தாலும் நம்ம தான் என்ன செய்யணும், எங்களுடைய மறுமை வாழ்க்கைக்கு கபருக்கு நம்ம தயாரித்து வைத்துக் கொள்ள வேண்டும். சஹாபாக்கள் கேட்குறாங்க, யார சொல்லா பெற்றோர் மௌத்தா போயிட்டாங்க, உயிரோடு இருந்திருந்தா தர்மம் செஞ்சிருப்பாங்க, நான் உங்களுக்காக வேண்டி தர்மம் செய்யட்டுமா? ஓகே, தாராளமாக செஞ்சு கொள்ளுங்கன்றாங்க. அனுமதி இருக்குது யாருக்கு? நல்ல பிள்ளைகளை பெற்றுட்டு போயிருந்தோம்னு சொன்னா, பிள்ளைகளை வளர்த்துட்டு போயிருந்தோம்னு சொன்னா, நாங்க மௌத்தா போனதுக்கு பின்னாடி அந்த பொருளாதாரங்களை வைத்து நம்முடைய பேர்ல தர்மங்கள் செய்வாங்க. யாரு? சாலிகான பிள்ளையா இருந்தா தான் செய்வான். இல்லாட்டி மௌத்தா போறதோட சொத்த கணக்கு பார்ப்பான், எனக்கு இது உனக்கு அது கணக்கு போட்டு அவன் லைஃப்ல செட்டில் ஆகிறதுக்குரிய வழியை தான் பார்ப்பான். அப்ப நம்ம என்ன யோசிக்கணும்னு சொன்னா, மரணத்துக்கு எங்களை நாங்க தான் தயாரித்து கொள்ளணுமே தவிர அடுத்தவர்களை எதிர்பார்த்து நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ளவே கூடாது. எந்த வினாடியும் எந்த நேரமும் நம்மை மரணம் வந்தடையலாம், அதற்கு நாம் தயார் நிலையில் இருக்கிறோமா என்பதை ஒவ்வொருத்தரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த விமான விபத்தில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா 243 பேர் டிராவல் பண்ணிருக்கிறாங்கன்னு சொன்னா, அதுல ஒருத்தர் உயிர் தப்பியிருக்கிறார். அந்த விமானத்தில் பயணிச்ச ஒரு நபர் அவ்வளோ பெரிய விபத்தில் ஒருத்தர் உயிர் தப்பி பெரிய காயங்கள் எதுவும் இல்லாம இன்னைக்கு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறார். இது நமக்கு என்னத்தை உணர்த்துது? என்னதான் இருந்தாலும் இறைவனுடைய விதின்னு ஒன்று இருக்குது. இறைவன் நாடாமல் எதுவுமே நடக்காது. ஒருத்தனுடைய மரணம் இந்த டைம்ல இந்த செகண்ட்ல தான் வரணும்னு அல்லாஹ் விதிச்சிருந்தேன்னு சொன்னா அதை யாராலே மாற்ற முடியாது. குல்ல யுசீபனா இல்லாம கதபல்லாஹுலனா, அல்லாஹ் விதித்ததை தவிர வேற எதுவுமே நமக்கு நடக்காது என்று நபியை நீங்க சொல்லுங்கன்னு அல்லாஹ் சொல்றானே. இந்த நம்பிக்கை என்னதான் இருந்தாலும் இறைவனுடைய விதி பிரகாரம் தான் நடக்கும். மரணம் என்பது ஒரு மனிதனுக்கு எப்ப அல்லாஹ் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறானோ அப்பதான் அது வருமே தவிர நம்ம நினைச்ச நேரம் எல்லாம் அது வராது. நம்முடைய பார்வைப்படி அவ்வளோ பெரிய ஒரு விபத்தில் உயிர் தப்புறதெல்லாம் நினைச்சும் பார்க்க இயலாது. இந்த போட்டோஸ் அந்த வீடியோக்கள் எல்லாம் பார்க்கலாம். ஒரே அடியில் விமானம் வந்து விபத்துக்குள்ளாகுது, அப்படியே வெடிச்சு சின்ன வினமா போகுது, அதுல இருந்து ஒருத்தர் உயிர் தப்பி இருக்கிறார். அப்ப இறைவனுடைய ஆற்றல், இறைவனுடைய வல்லமை, இறைவன் நாடினதுதான் நடக்கும் என்பதை நமக்கு உணர்ந்து கொள்ள முடியுதா இல்லையா? நமக்கு புரிந்து கொள்ள முடியுதா இல்லையா? அப்ப இறைவனுடைய ஆற்றலை நம்ம இந்த நேரத்தில் சிந்திச்சு பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னா இன்னொரு முக்கியமான நிகழ்வும் அதில் நடக்குது. அது என்ன? அந்த விமானத்துக்காக வேண்டி பயணத்துக்கு தயாராக இருந்த ஒரு ஆள் வந்து அந்த விமானத்தை வந்து மிஸ் பண்றாங்க. இது எப்படி இருக்க முடியும் யோசிச்சு பாருங்க. நார்மலாக ஒரு விமானத்துக்கு தயாராக இருக்கும்போது, ட்ராவல் பண்ணுறதுக்கு ஃப்ளை பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கும்போது ஏர்போர்ட்டுக்கு குறைஞ்ச 3 மணி நேரத்துக்கு முன்னாடி வாங்கன்னு சொல்லுவாங்க. கவுண்டர் வந்து 45 நிமிஷத்துக்கு முன்னாடி க்ளோஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் லேட்டாக வந்தால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்படி என்னதான் சொல்லியிருந்தாலும், முன்னறிவிப்புகள் சொல்லியிருந்தாலும் லேட்டாக வரக்கூடிய ஆட்கள் லேட்டாக வந்து நிறைய பேர் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணுவாங்க. அப்படி இந்த ஃப்ளைட்லையும் அகமதாபாத்தில் இருந்து லண்டன் வரைக்கும் ட்ராவல் பண்ண இருந்த இந்த ஃப்ளைட்டில் ஒருத்தர் என்ன பண்ணுறான்னு சொன்னால் அந்த விமானத்தை மிஸ் பண்ணுறாங்க. எப்படிப்பட்ட கவலையாக இருந்திருக்கும் யோசிப்பார். நம்ம ஒரு விமானத்தை மிஸ் பண்ணேன்னு சொன்னால் எவ்வளோ கவலை, எவ்வளவு நஷ்டம். சாதாரண ஒரு தூரம் ட்ராவல் பண்ணுறண்டாலே அதுக்கு பலாயிரங்கள் நஷ்டமாகும். இப்போ லண்டன் வரைக்கும் டிக்கெட் போட்டு கடைசி நேரத்தில் போகாமுட்டேன்னு சொன்னால் ரிஃபண்ட் அமௌண்ட் கிடைக்காது, 1008 காரணங்கள் சொல்லி நம்ம போட்ட காசில் சின்ன ஒரு அமௌண்ட் தான் திருப்பி கிடைக்கும். அதுவே பெரிய மன உளைச்சலாக இருக்கும்.
அப்ப அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த நபரும் விமானத்தை மிஸ் பண்ணிட்டோம் என்று கவலையில் இருக்கக்கூடிய நேரத்தில் அடுத்த செய்தி என்ன வருது? விமானம் விபத்துக்குள்ளாகி பலரும் உயிரிழந்துட்டாங்க, விமானம் சின்ன வினமா போயிருச்சு என்ற செய்தி வந்த உடனே அந்த நபர்ட மனநிலை எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இது நமக்கு என்னத்தை உணர்த்துது? இந்த செய்தி, இந்த சம்பவம் நமக்கு மிகப்பெரிய படிப்பினையை சொல்லி தருது. திருமறை குர்ஆனும் சுன்னாவும் நமக்கு பல தடவை சொன்ன நினைவுபடுத்திய செய்தியை மீண்டும் நம் கண் முன்னாடி எடுத்து காட்டிருக்குது. அது என்ன செய்தி? நம்ம ஒன்றை நமக்கு நலவுன்னு நினச்சிட்டு இருப்போம், அதில் சில நேரங்களில் கெடுதியும் இருக்கும். நம்ம ஒரு விஷயத்தை நமக்கு கெடுதின்னு நினச்சி கொண்டிருப்போம், அதில் அல்லாஹ் ஹைரையும் நன்மையையும் வைத்திருப்பான். அது நமக்கு தெரியாது. எந்த ஒன்று நமக்கு நிகழ்ந்தாலும் நம்ம என்ன புரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னால், அந்த காலத்தில் நமக்கு எது தேவையோ அதைத்தான் அல்லாஹ் நிகழ்த்திருக்கிறானே தவிர அதில் நிச்சயமாக நலவு இருக்கும், நமக்கு எந்த ஒன்று நடந்தாலும் அதில் ஹைர் இருக்கும் என்பதை நம்ம மறந்துவிடவே கூடாது. இந்த தத்துவம், இந்த அடிப்படை கொள்கை நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதியணும். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். என்ன சொல்றா? வ அஸா அன் தக்ரஹு ஷைஅன் வ ஹுவ கைருல் லக்கும். நீங்க ஒரு விஷயத்தை வெறுப்பீங்க, ஆனால் அதுல நன்மை இருக்கும். நீங்க ஒரு விஷயத்தை வெறுப்பீங்க, அதுல அல்லாஹ் நன்மையை வைத்திருப்பான். வ அஸா அன் துஹிப்பு ஷைஅன். நீங்க ஒரு விஷயத்தை விரும்புவீங்க, வ ஹுவ ஷர்ருல் லக்கும். அது உங்களுக்கு கெடுதியாக இருக்கக்கூடிய நிலையில. ஒரு விஷயத்தை நாங்கள் நலவுன்னு நினைப்போம், உண்மையிலே அந்த டைமுக்கு, குறிப்பிட்ட டைமுக்கு ஃப்ளைட்டுக்கு போய் போர்டாகி ஃப்ளைட்டில் பறந்துருக்கணும்ன்றதான் அந்த மனிதனுடைய கணக்குப்படி நலவு. அதான் நல்லது. எப்படியாச்சும் ட்ராவல் பண்ணி ஃப்ளைட்டை வந்து நமக்கு பிடிச்சிருக்கணும். ஆனால் அது மிஸ் ஆனதுனால அந்த நபருக்கு எவ்வளோ பெரிய நலவு. அல்லாஹ் உயிரை பாதுகாத்தானா இல்லையா? பெரிய விபத்திலிருந்து அந்த நபரை பாதுகாத்தானா இல்லையா? அப்போ ஒரு மனிதன் எப்பவும் என்ன புரியணும்னு சொன்னா, நம்ம ஒரு விஷயத்தை நலவுன்னு நினைச்சிட்டு இருப்போம், அது நடந்தால்தான் நல்லது, அதுதான் எனக்கு வேணும் என்று அடம் பிடித்து கொண்டிருப்போம். ஆனால் அதுல பல கெடுதிகள் இருக்கும், அது நமக்கு தெரியாது. அதே போல ஒரு விஷயம் இதுல என்னத்தை இருக்குது? ஐயோ இப்படி நடந்துருச்சே, இது நடக்காம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே என்று சொல்லி நம்ம சில விஷயங்கள் நினைச்சு கொண்டிருப்போம். ஆனால் அதுல அல்லாஹ் ஏராளமான நன்மைகளை வைத்திருப்பான், ஏராளமான ஹைரை வைத்திருப்பான் என்பதை புரிந்து கொள்ள முடியுதா இல்லையா? இந்த அடிப்படை, இந்த தத்துவம் உள்ளத்தில் ஆழமாக பதிந்தால் நம்முடைய பல மன உளைச்சலுக்கு, பல டிப்ரெஷனுக்கு இதுல தீர்வு இருக்குது. இன்னைக்கு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கஷ்டமான சூழ்நிலைகள் வந்தோம், அதை பத்தி யோசிச்சு யோசிச்சு டென்ஷன் ஆகி மனநோயாளியாகவே மாறுறான். இப்படி நடந்துருச்சே, இப்படி ஆயிருச்சே, எனக்கு இப்படிப்பட்ட நஷ்டம் வந்துருச்சே. ஒவ்வொரு கோணத்தில் இந்த வசனத்தை நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த சம்பவத்தை ஒவ்வொரு கோணத்தில் யோசிச்சு பாருங்க. நம்ம ஒன்று நலவுண்டு அதுக்காக வேண்டி கஷ்டப்பட்டிருப்போம், அது நடக்கலன்னு சொன்னா அதை பத்தி சிந்திச்சு சிந்திச்சு மன உளைச்சலுக்கு ஆளாகுவது ஒரு மூமினுடைய பண்பல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அஜபன் லி அம்ரில் மூமினீன், மூமின்களுடைய காரியம் எனக்கு ஆச்சரியம் அளிக்கிறது. இன்ன அம்ரஹு குல்லஹு கைர், ஒவ்வொரு விஷயமும் அவனுக்கு நல்லதா தான் அமையுது. வலைஸ ஸாக லி அஹதின் இல்லா லில் மூமின், இது மூமினை தவிர வேற யாருக்கும் இப்படி நடக்குதும் இல்லை. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மூமின்களுடைய காரியம் எனக்கு ஆச்சரியமா இருக்குது, மூமின்களை பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்குது. அவனுக்கு எது நடந்தாலும் நல்லதா தான் இருக்குது, எது நடந்தாலும் அவனுக்கு நல்லதா தான் இருக்குது. இது மூமினை தவிர வேற யாருக்கும் நடக்கிறதும் இல்லை. அது என்ன காரியம்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இன் அஸாபத்துஹு ஷர்ராவ், அவனுக்கு சந்தோஷமான நிகழ்வுகள் என்ன சரி ஏற்பட்டது என்று சொன்னால், ஷக்கர, அவன் இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறான், ஃபகான கைரல் லஹு, அது அவனுக்கு நல்லதாக அமைகிறது. ஒரு மூமின் எப்படி இருப்பான்னு கேட்டா, என்ன சரி சந்தோஷமான நிகழ்ச்சி, மகிழ்ச்சியான நிகழ்வு, சந்தோஷமான நிகழ்வு ஏற்பட்டது என்று சொன்னால் அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துறான். ஒரு பிஸ்னஸ் பண்றான், நல்ல ப்ராஃபிட் வருது, அது ஏண்ட திறமையால தான் வந்துச்சு, அது ஏண்ட டெக்னிக்கால தான் வந்துச்சு, நான் மேனேஜ் பண்ணதுனால தான் வந்துச்சு, அது ஒன்றும் இல்லை, அல்லாஹ் எனக்கு நிகழ்த்திருக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்க்கு தான் எல்லா புகழும். அல்லாஹ் சந்தோஷத்தில் சஜதால விழுந்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறது. இப்படி அல்லாஹ்வுக்கு மூமின்கள் நன்றி செலுத்துவாங்க. அந்த நன்றி செலுத்தக்கூடிய செயல் ஃபகான கைரல் லஹு, அது அவனுக்கு நல்லதாக அமைகிறது. ஃபைன் அஸாபத்துஹு ضراء, அவனுக்கு ஏதாவது தீங்கான துன்பமான நிகழ்வுகள் ஏற்பட்டது என்று சொன்னால் சபர, அவன் பொறுமையாக இருக்கிறான், ஃபகான கைரல் லஹு, அது அவனுக்கு நல்லதாக இருக்குது. எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்கன்னு பாருங்க. ஏதாச்சும் கஷ்டமான துன்பமான நிகழ்வு நமக்கு ஏற்பட்டா ஒரு மூமினா என்ன செய்யணும்னா பொறுமையா இருக்கணும். ரைட், அதில் அல்லாஹ் ஹைரை வச்சிருப்பான், அதில் அல்லாஹ் நமக்கு நலவத்தான் வச்சிருப்பான், நமக்கு தெரியாத புறத்தில் தெரியாத விஷயங்கள் அதில் இருந்திருக்கும், அல்லாஹ் நமக்கு நல்லதை நாடி இருக்கிறான் என்று பொறுமையாக இருப்பது மூமின்களுக்கு அதுவே நல்லதாக அமையும்ன்றாங்க. யோசிச்சு பாருங்க,
நமக்கு ஒரு இந்த மனநிலை, இந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய பொன்மொழி நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிஞ்சா நம்முடைய அறவாசி பிரச்சனை இல்லாமல் போயிடும். அறவாசி மன உளைச்சல் இல்லாமல் போகும். என்ன சரி, ஒரு வியாபாரத்தை எடுத்துக்கொள்ளுங்களே, நஷ்டம் போகுது, முயற்சி பண்ணோம், உண்மையில இடத்துல துவா கேட்டிருப்போம், பல மடங்கு துவா கேட்டிருப்போம், இது எனக்கு ஹைராக்கித்தான் நலவாக்கித்தான்னு சொல்லி கேட்டிருப்போம், அல்லது லாபத்தை பெற்றுத்தான்னு சொல்லி கேட்டிருப்போம். ஆனால் அதில் ஒரு நஷ்டம் ஏற்பட்டதுன்னு சொன்னால் நமக்கு தெரியாத பாதிப்புகள் அதில் இருந்திருக்கலாம், நமக்கு தெரியாமல் இருந்திருக்கும். நம்ம யோசிச்சிருப்போம் இது நடந்தால் நமக்கு இப்படியா இருப்போம். ஆனால் அது நடக்காமல் இருந்ததுனால அதை விட நன்மைகள் எல்லாம் நாடி இருப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆவை பற்றி சொல்லும்போது என்ன சொல்றாங்க? துஆ 3 விதத்தில் அங்கீகரிக்கப்படும். ஒன்று என்ன? கேட்கறது கிடைக்கும். நம்ம ஒன்றை கேட்டிருப்போம், அல்ல எனக்கு இத்தனை கோடியத்தா, அல்ல எனக்கு ஒரு வாகனத்தை தா, எனக்கு இதைத்தான் கேட்டிருப்போம். அல்லாஹ் பார்ப்பான், இந்த டைமில் ரைட் ஓகே இவனுக்கு இதை கொடுப்போம்னு கொடுத்துருப்பான். சில நேரங்களில் அல்லாஹ் என்ன செய்வான்னு சொன்னால் அதை கொடுக்காம அந்த துஆவை அப்படியே வச்சு மறுமை சேமிப்பாக கொடுப்பான். உலகத்தில் கொடுக்க மாட்டான், அதை தூக்கி மறுமையில் கொடுப்பான். அப்படி இல்லாட்டி அல்லாஹ் என்ன செய்வான்? உலகத்தில் ஏற்படக்கூடிய ஒரு முசீபத்தை இல்லாமாக்குவான், ஒரு சோதனை இல்லாமாக்குவான். நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் இது கிடைச்சா நல்லா இருக்குமே. அல்லாஹ் என்ன செய்வான்டா, அதை கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு நம்ம துஆ கேட்டோமே அதுக்காக வேண்டி அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டா நம்முடைய முசீபத்தில் ஒன்று இல்லாமாக்கி விட்டுருவோம். அதை விட இவனுக்கு இதுதான் பெட்டர். அப்போ இறைவனுக்கு தெரியும் எது நல்லது, எந்த டைமில் எதை கொடுத்தா பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லி படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு தெரியும். அப்போ இந்த மனநிலை நமக்கு வரணும். இந்த கஷ்டம் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, பொறுமை காக்கக்கூடிய மனநிலை நமக்கு இருக்கணும். யோசிச்சு பாருங்க, வியாபாரங்கள் இப்படி நஷ்டம் வரும். உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய லைஃபையும் பேக்கில் போய் ரிவர்ஸில் போய் யோசிச்சு பாருங்க. ஒவ்வொருத்தர் ஸ்கூல் போகும்போது என்ன மனநிலையில் இருப்போம்? படித்து பெரிய ஆள் ஆகணும், எல்லாரும் டாக்டர் ஆகணும், எல்லாரும் இன்ஜினியர் ஆகணும். கேட்கக்கூடிய எல்லாத்தையும் பிள்ளைகிட்ட கேட்பாங்க, உங்களோட எம்பிஷன் என்ன, உங்களோட கோல் என்னடுவாங்க. எல்லாரும் சொல்லுவாங்க நான் டாக்டர் ஆகணும், நான் இன்ஜினியர் ஆகணும், நான் பைலட் ஆகணும்னுவாங்க. எல்லாரும் டாக்டர் ஆனால் யார் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறது? எல்லாம் இன்ஜினியர் ஆனு சொன்னால் யார் வீடு கட்டுறதுக்கு அடுத்த வேலை பார்க்குறது? அப்போ எல்லா உலகம் இயங்கணும்னு சொன்னால் எல்லாம் பேலன்ஸாக இருக்கணும். கொஞ்சம் டாக்டரும் இருக்கணும், கொஞ்சம் இன்ஜினியர் மாதிரி இருக்கணும், கொஞ்சம் லோயர்ஸ் மாதிரி இருக்கணும், கொஞ்சம் அன்றாடம் வேலை செய்யக்கூடிய அந்த மாதிரி ஆட்கள் இருக்கணும், பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஆள் இருக்கணும். இப்படி எல்லாமே இருந்தால்தான் உலகம் இயங்கும். எல்லாருக்குமே நினைச்சது நடந்தா அப்போ உலகம் ஒழுங்காக இயங்காது. என்ன சரி, துப்புரவு பணி செய்ய வேண்டி வரும். வீட்டுக்கு ஆள் கூப்பிட்டா நான் டாக்டர், நான் வீட்டில் வேலை செய்யணுமான்னு வாங்க, நானே இன்ஜினியர், நான் உங்கள் வீட்டில் வேலை செய்யணுமான்னு வாங்க. அப்போ உலகம் இயங்கணும்னா எல்லாம் பேலன்ஸாக இருக்கணும். இப்போ படிக்கும்போது யோசிச்சு பாருங்க, ஒவ்வொருத்தரும் என்ன யோசிச்சிருப்போம்? O level பாஸ் ஆகி A level பாஸ் ஆகி நாம் பெஸ்ட்டான இடத்துக்கு போகணும்னு நினச்சிருப்போம். இவ்வளோ கனவுல ஸ்கூலுக்கு போன நாங்கள் O levelலேயே பலருடைய வாழ்க்கை என்ன ஃபில்டர் ஆகி ரிவர்ஸில் போயிருக்கும். இன்னும் கொஞ்சம் பேர் A levelோட ஃபில்டராக இருப்பாங்க. இப்படி போன பலருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னு சொன்னால் படிப்பில் இந்த விஷயத்தில் வீக்காக போயிருந்தாலும் வியாபாரம்னு வரும்போது அவன் இன்றைக்கு சமுதாயத்தில் பெரிய இடத்துல இருப்பான். அந்த நேரத்தில் நாங்கள் யோசிச்சிருப்போம், O level ஃபெயில் ஆகிட்டோமேன்னு சொல்லி இன்றைக்கி நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்களா இல்லையா? A level ஃபெயில் ஆகிட்டேன்னு தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அவனுக்கு தெரியாது, அட உன்னை ஃபெயிலாக போனதே நலவுக்கு தான் சொல்லி அவனுக்கு அது தெரியாது. படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு தெரியும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு ஒரு பெரிய இடத்துல அவன் இருப்பான். படிப்புன்னு சொல்லி பார்க்கும்போது வீக்காக இருந்திருப்பான். அவனுக்குள்ள திறமையை பயன்படுத்தி அவன் பிஸ்னஸில் பெரிய லெவலில் போயிருப்பான், அல்லது வேறு துறையில் அவன் வேறு லெவலில் போயிருப்பான். சும்மா நம்ம லைஃப்பை யோசிச்சுங்க, அடுத்தாக்கள்லாம் தேவை கிடையாது. நம்ம யோசிச்சு பாருங்களே, ஒரு எக்ஸாம் ஃபெயில் ஆனோம்னு சொல்லி 2 நாள் கதை மூடிக்கிட்டு அழுதுருப்போம். அந்த எக்ஸாம் ஃபெயில் ஆனதே ஒன்று அளவுக்கு தாண்டி இப்போ தான் நம்ம யோசிப்போம், அன்னைக்கு நம்ம பாஸ் ஆகி போயிருந்தோம்னு சொன்னால் இன்றைக்கி வேறு துறையில் போயிருப்போம். அதில் ஃபெயில் ஆனதுனால தான் இன்றைக்கு இந்த துறையில் இன்றைக்கு நான் இப்படி செல்வ செழிப்போடு இருக்கிறேன், அல்லது ஆரோக்கியமாக இருக்கிறேன், நிம்மதியாக இருக்கிறேன் என்று யோசிக்கக்கூடிய நிலை வரும். அப்போ என்ன நம்ம புரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னால், எந்த ஒன்று நடந்தாலும் அதில் மூமினுக்கு நிச்சயமாக நலவு இருக்கும். அல்லாஹ் இரக்கமானவன், தாயை விட பல மடங்கு இரக்கமானவன் இறைவனாக இருக்கும்போது நமக்கு நல்லது நடமாட்டானா? அப்போ யோசிச்சு பாருங்க, அந்த விமான விபத்தில் ஒருத்தர் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணுறாரு, கற்பனை பண்ணி பார்த்துருப்பாரா இதை மிஸ் பண்ணுறதுல எனக்கு இவ்வளோ பெரிய நலவு இருக்கும் என்று யோசிச்சு பார்த்துருப்பாரா? உண்மையிலே அந்த ஃப்ளைட் விமானம் விபத்துக்குள்ளாகாமல் அல்லாஹ்வுடைய நாட்டப்படி பறந்து போய் ரீச் ஆகியிருந்தாலும், லொக்கேஷனை சென்று அடைந்திருந்தாலும் இவருக்கு என்ன சரியாக நலவு வச்சிருப்பான். அதுதான் உண்மை. அப்படி தான் நம்ம புரிந்து கொள்ளணும். அந்த விமானம் விபத்துக்குள்ளாகாமல் இருந்தாலும் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணோமா, அதில் நமக்கு ஒரு மன உளைச்சல் வருதா, நஷ்டங்கள் வருதா? அதில் நிச்சயமாக இல்லை, வேற என்ன சரி ஹைரை வச்சிருப்பான். இதை கண்முன்னுக்கு அல்ல, என்ன இந்த விபத்தில் கண்முன்னுக்கு எடுத்து காட்டிருக்கிறான். இப்படி புரிஞ்சுக்கோங்கப்பா, இந்த சம்பவங்கள், இந்த நிகழ்வுகளை இப்படி நீங்கள் புரிந்து கொள்ளுங்கன்றதுக்காக வேண்டி இதை நம்ம என்ன செய்யலாம், படிப்பினையாக இந்த சம்பவத்திலேருந்து பெற்றுக்கொள்ளலாம். இப்படி எல்லாம் உங்களுக்கு நடந்த ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிங்க. வியாபாரத்தில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க,
ஆரம்பத்தில் ஒரு வியாபாரத்தில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, அது நலவு, அதில் ப்ராஃபிட் வந்து அது பிஸ்னஸ் நல்லா போனால் தான் நலவுன்னு நம்ம யோசிச்சிருப்போம். அது ஃபெயிலியராக போய் நம்ம வேறொன்றில் கை வச்சிருப்போம், அது வந்து செல்வ செழிப்பாக நம்ம நினைச்சதை விட நல்ல நிலையில் வந்து நின்றுருப்போம். இப்படி ஒவ்வொருத்தர் வெளிநாடு போகிறது தயாராக இருந்திருப்பாங்க, ஏதோ மிஸ் ஆகி ஃப்ளைட் மிஸ் ஆகி ஏதோ வெளிநாடு போயிருக்க மாட்டார், சரி நமக்கு வெளிநாடு சரிப்பட்டு வராது, இங்கே என்ன சரி பிஸ்னஸ் பண்ணுவோம்னு ஆரம்பிச்சிருப்பாரு, இன்றைக்கு பெரிய நிலையில் இருப்பாங்க. அப்போ இதுதான் இறைவன் சொல்லக்கூடிய அடிப்படையான தத்துவம். இதை புரிஞ்சு கொள்ளுங்க. இந்த விமான விபத்திலிருந்து இந்த ஒரு படிப்பினே நம்ம பெறணும். எந்த ஒன்று நடந்தாலும் நலவாக இருக்கும், அதே போல எந்த துன்பமான காரியம் நடந்தாலும் அதை நலவாக ஏற்படுத்தி தர சொல்லி அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கறதுக்கு ரசூலுல்லாஹ் வழிகாட்டுறாங்க. நமக்கு ஒரு துன்பம் ஏற்படுது, நமக்கு ஒரு கஷ்டம் ஏற்படுது, அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க? ஒரு துஆ சொல்லி தராங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இன்னா லில்லாஹி, நாம் அல்லாஹ்வுக்குரியவர்கள், வ இன்னா இலைஹி ராஜிஊன், அவனின் பக்கமே மீளக்கூடியவர்கள். இது வந்து மௌத்தா போனதுக்கு மட்டும் இல்லை, எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் இதை சொல்லிட்டு அதோட ரசூலுல்லாஹ் சொல்லி தந்த துஆ என்ன? அல்லாஹும்ம அஜிர்னி ஃபி முசீபத்தி வஹ்லிஃப் லி ஹைரன் மின்ஹா. அல்லாஹும்ம அஜிர்னி ஃபி முசீபத்தி, இந்த சோதனையிலிருந்து என்ன பாதுகாத்துடு, இதை விட சிறந்ததை தா, இதை விட சிறந்ததை எனக்கு கொடுத்துடியா அல்லாஹ். அல்லாஹ்ட கேளுங்க. ஒரு பிசினஸ் லாஸ் ஆகுதா கேளுங்க, ஒரு வாகனம் விபத்துக்குள்ளாகுதா இதை கேளுங்க, யா அல்லாஹ் இதை விட சிறந்ததை தா. நம்ம நினைப்போம் இதை விட சிறந்த வாகனம் நமக்கு கிடைக்கவா போகுது, நம்ம பாவிச்சிருந்த பென்ஸ் கார் இதை விட சிறந்த இப்படி நம்ம யோசிப்போம். நமக்கு தெரியாமல் அல்லாஹ் சிறந்ததை கொடுப்பான். இதே மாதிரி தான் யோசிச்சாங்க உம்மு சலமா. அபூ சலமா அவர்கள் மௌத்தா போகும்போது அல்லாஹ்வுடைய தூதர் இந்த வாசகத்தை சொன்ன உடனே அவங்க கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? அபூ சலமாவை விட சிறந்த ஒரு ஆளாக கிடைக்க போறாங்க எனக்கு. அபூ சலமா உம்மு சலமாட கணவன் மௌத்தா போறாங்க, இந்த துஆவை சொல்றாங்க. அல்லாஹ் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அல்லாஹும்ம அஜிர்னி ஃபி முசீபத்தி வஹ்லிஃப் லி ஹைரன் மின்ஹா. இந்த துஆவை கேட்ட உடனே அவன் சொன்ன பதில் என்ன? இவங்களை விடவா ஃபர்ஸ்ட் ஹிஜ்ரத் போன நபர் முஸ்லீம்கள், இப்படிப்பட்ட ஒரு இறையச்சம் உடையவரால் அல்லது ஒரு நல்ல ஒரு மனிதர், இவரை விட நல்ல ஒரு ஆளா எனக்கு கணவனை அமைய போறாங்க என்று நினைக்கிறாங்க. அல்லாஹ் என்ன தெரியுமா நடத்துறான்? அல்லாஹ்வுடைய தூதரே முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே உம்மு சலமாவை திருமணம் முடிக்கிறாங்க. பெண் கேட்டு முறைப்படி திருமணம் முடிக்கிறாங்க. நினைச்சு பார்ப்பாங்களா அல்லாஹ்வுடைய தூதர் தனக்கு கணவனா கிடைப்பாங்க என்று அந்த பெண்மணி கற்பனை கூட பண்ணி பார்க்கல. ஆனா துஆவை கேட்குறாங்க, அதை விட சிறந்ததை தான், அபூ சலமா விட சிறந்த கணவன் உலகத்தில் இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே கணவன் அமைகிறாங்க. உலகத்தில் அல்லாஹ்வுடைய தூதரை விடவா? அப்ப நமக்கு நம்ம கல்குலேஷனுக்கு சிலது புரியாது, செட் ஆகாது. பிசினஸ் ஒன்று லொஸ்டான அதுதான் உலகம்னு நினைப்போம், ஒரு எக்ஸாம் ஃபெயிலாக போனால் அதுதான் உலகம்னு நினைப்போம். அதை விட பல நலவா அல்லாஹ் வச்சிருப்பான். அதுக்கு தான் அல்லாஹ்வுடைய தூதர் இதை சொல்றாங்க. பொறுமையா இருங்க. சந்தோஷமா நடக்குதா, சந்தோஷம் வருதா, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துங்க. கவலை வருதா, பொறுமையா இருங்க, அது உங்களுக்கு நல்லதாக நடக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல தான் சொல்றான், நீங்க ஒன்று ஆசைப்படுவீங்க, நீங்க ஒன்று விரும்புவீங்க, அதுல கெடுதியை வச்சிருப்பான். நீங்க ஒன்று வெறுப்பீங்க, அதுல எல்லாம் நலவை வச்சிருப்பான். இந்த சம்பவத்தை கண்முன்னுக்கு எடுத்து காட்டிய விஷயம்தான் இந்த ஏர் இந்தியா விமான விபத்து. ஒருத்தர் விமானத்தை மிஸ் பண்றாரு, அவருக்கு இவ்வளவு பெரிய நலவை அல்லாஹ் வச்சிருக்கிறான். அப்ப எந்த ஒரு விஷயத்தையும் இப்படி நாம் என்ன செய்யணும்? புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னா பலருடைய பேச்சு என்ன? நம்மளும் இப்படி ஒரு கஷ்டமான நிகழ்வு ஏற்படும் போது இப்படி செய்யாமல் இருந்திருந்தா நம்ம தப்பிருப்போமே, இப்படி இருந்திருந்தா இப்படி ஆகிருக்குமே, நம்மளும் கொஞ்சம் லேட்டாக போயிருந்தா, உதாரணமா அந்த நபரும் லேட்டாக போயிருந்தா விமானம் விபத்துக்கு உள்ளாகாமல் இருந்திருக்குமே, இப்படி எல்லாம் பேசுகிற நடைமுறை இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இப்படி பேசக்கூடிய ஆட்களுக்கு விமானத்துக்கு மட்டுமல்ல எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் இப்படி பண்ணாம அந்த பிஸ்னஸ்ல போடாமல் இருக்கிறச்சு லொஸ்ட் ஆகாமல் இருந்திருப்போமே. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்ன லவ் தஃப்தஹு அமல் ஷைத்தான், யார் இப்படி செஞ்சிருந்தா இப்படி நடந்திருக்கும், இப்படி செஞ்சிருந்தா இப்படி நடந்திருக்கும்னு பேசுறாங்களோ அது வந்து அந்த பேச்சு ஷைத்தானுடைய பேச்சு. ஷைத்தான் தான் இப்படி பேசுவான், இப்படி செஞ்சிருந்தா இப்படி விதிப்படி நடந்ததுன்னு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இப்படி போகாமல் இருந்திருந்தா இப்படி ஆக்சிடென்ட் ஆகிருக்காது, இந்த பேச்சு பேசக்கூடாது. அல்லாஹ்வுடைய விதிப்படி தான் நடந்தது என்பதை நாம் என்ன செய்யணும்? புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த ஒரு அடிப்படை ஒவ்வொரு நிகழ்வு ஏற்படும் போதும், ஒவ்வொரு விபத்து, ஒவ்வொரு விஷயங்கள் நிகழ்வுகள் ஏற்படும் போது அதிலிருந்து நம்ம பெற வேண்டிய படிப்பினை என்ன என்பதை பார்த்து எங்களை நாங்கள் சுய பரிசோதனை செய்யணும். மரணத்துக்கு தயாரா, மறுமைக்கு தயாரித்து வச்சிருக்கிறோமா, அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கிறோமா, நம்முடைய மரணத்தை பற்றி 10-20-50 வருஷத்துக்கு போகிற வரும்னு நினச்சிட்டு இருக்கோம், அடுத்த செகண்ட் வந்தால் அதுக்கு நாங்கள் தயாரா, மறுமைக்கு சேர்த்து வச்சிருக்கிறோமா, அடுத்தாக்களை நம்பாம நாமே ரெடி, அல்லாஹ்வை சந்திக்க தயார் என்ற நிலையில இருக்கிறோமா? சிந்திச்சு பார்க்கணும். எது நடந்தாலும் நலவுக்கு தான். அல்லாஹ் என்னதான் இருந்தாலும், எவ்வளவு பெரிய விபத்தா இருந்தாலும் அந்த விமானத்திலிருந்து ஒருத்தர் உயிர் தப்பினாரா இல்லையா? அதுதான் அல்லாஹ்வுடைய வல்லமைன்றது, அதுதான் இறைவனுடைய பவர்ன்றது.
அப்ப அல்லாஹ் நாடினால் ஒருத்தருக்கு நலவு நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் நினைத்தால் எப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்தாலும் அல்லாஹ் உதவுவான் என்பதை நம்ம மறந்துவிடக்கூடாது. அப்ப இந்த ஒரு அடிப்படை கஷ்டங்கள் வரும்போது ஒரு மூமின் எப்படி இருக்கணும்? பொறுமையாக, சந்தோஷம் ஏற்பட்டா நன்றி செலுத்துறது, கெடுதியான துன்பமான நிகழ்வுகள் ஏற்பட்டா பொறுமையாக இருக்கிறது, அது மூமின்களுக்கு ஹைராக அமையும் என்று ரசூலுல்லாஹ் சொன்ன பிரகாரம் நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ளணும். கஷ்டம் ஏற்படும் போது நான் ஏற்கனவே சொன்ன போல் அந்த துஆவை இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அல்லாஹும்ம அஜிர்னி ஃபீ முஸீபத்தி வக்லிஃப் லீ ஹைரன் மின்ஹா என்ற துஆவையும் அதிகமாக ஓதக்கூடிய மக்களாக நாங்கள் மாறணும். எனவே அப்படிப்பட்ட மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கிடுவான். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் அம்மா பாத். பேரன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எப்போதுமே இது போன்ற நிகழ்வுகள் ஏற்படும் போது, விபத்துக்கள் ஏற்படும் போது நீங்கள் சோஷியல் மீடியாவை பார்த்தீங்கன்னு சொன்னால் பழைய செய்தியெல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. விமானத்திலிருந்து லைவ் கொடுத்த சகோதரர் உயிரை இழப்பதற்கு முன்னால் லைவ்ல கொடுத்தாங்க. பழைய என்னமோ நேபாள் விமான விபத்து செய்தியை நேற்று நடந்த செய்தி மாதிரி பரப்பிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நடந்த விமான விபத்து செய்தியெல்லாம் எடுத்து போட்டு பார்த்தீங்களா, லைவ் கொடுத்தாங்க, உள்ளிருந்து பேசிய நபர், அப்படி செஞ்ச நபர்னு சொல்லி அந்த வீடியோ எல்லாம் ஷேர் ஆகிட்டு இருக்கும். இந்த விமான விபத்து மட்டுமல்ல, பொதுவாக என்ன சரி ஒரு நிகழ்வு நடந்ததுன்னு சொன்னால் காசான்னு சொல்லிக்கிட்டு காசாக்கு சம்மந்தம் இல்லாத வீடியோ எல்லாம் ஷேர் ஆகிட்டு இருக்கும். 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த செய்தியெல்லாம் நேற்று நடந்த மாதிரி ஷேர் ஆகிட்டு இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட நபர்களுக்கு ஒரு எச்சரிக்கை சொல்றாங்க. என்ன எச்சரிக்கைன்னு சொன்னா, கஃபா பில் மர்இ கஸிபன், ஒருத்தன் பொய்யன் என்பதற்கு மிகப்பெரிய சான்று என்னன்னு சொன்னா, ஒருத்தர் பொய்யர் என்பதற்கு மிகப்பெரிய சான்று என்னன்னு சொன்னா, ஐயுஹத்திஸ பிகுல்லி மா சமிஅ, கேள்விப்பட்டதையெல்லாம் அறிவிக்கிறானே, இங்களை கேட்கறது இங்களை சொல்றது, இங்களை வருதா அப்படி லைக்கை போட்டு அப்படி ஷேரை பண்ணி விடுறது, கேள்விப்படுற உண்மையா பொய்யா அதெல்லாம் விசாரிக்க மாட்டார், வாரத்தை அப்படியே ஷேர் பண்ணி விடுறது, ஒரு தட்டி விடுறது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இவன் தான் பொய்யன்ன்றதுக்கு சான்று, இப்படி செய்கிறவன் தான் பொய்யன், கேள்விப்படுறதெல்லாம் சொல்றவன் தான் பொய்யன்ன்றாங்க. அப்ப எப்போவுமே ஒரு செய்தியை நம்ம ஷேர் பண்றோமா, ஒரு செய்தி அடுத்தாக்களுக்கு எடுத்து சொல்றோமா, அந்த செய்தியினுடைய நம்பகத்தன்மையை பார்த்து அது உண்மைதானா, உண்மையிலே இப்படிப்பட்ட செய்தி தானா, சம்பவம் நேற்று நடந்த நிகழ்வு தானா அப்படின்றத பார்த்து ஷேர் பண்ணணுமே தவிர சும்மா என்ன செய்யக்கூடாது, பழைய செய்திகளை எல்லாம் ஷேர் பண்ணக்கூடாது. பாசிட்டிவ் ரத்தம் அவசரமாக வேணும்னு சொல்லி ஷேர் ஆகிட்டு இருக்கும் இமேஜ், கோல் பண்ணி பார்த்தா அதை 5 வருஷத்துக்கு முந்தி போட்ட இமேஜ்னு வாங்க, அதை ஷேர் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ இப்படி இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் ஒரு அவல நிலையம் இருக்குது. சோஷியல் மீடியா எடுத்து பார்த்தா கண்ட மாதிரி செய்திகள் எல்லாம் ஷேர் ஆகிட்டு இருக்கும். அப்போ எந்த ஒரு செய்தியையும் தீர விசாரித்து உங்களுக்கு அதை உறுதிப்படுத்தலாமா, உங்களுக்கு அதை ப்ரூஃப் பண்ணலாமா, அந்த மாதிரி விஷயங்களை ஷேர் பண்ணுங்கள். கண்டதெல்லாம் ஷேர் பண்ணி நம்ம பொய்யனாக மாறக்கூடாது என்ற இறை தூதருடைய எச்சரிக்கையையும் கூறி உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிருதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.